இதுதான் அப்படின்னு அதுதான் அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு இல்லாமல் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய கேதார் லிங்கம் அப்படின்னு தான் சிவபுராணம் சொல்லுது. நம்முடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் நம் அனைவரின் விருப்பமும் ஆரோக்கியமும் கிடைக்கிறதா இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் கேதாரேஸ்வரரை வணங்குவோம். வாய்ப்பு இருக்கிறவங்க நாம் தாங்க வாய்ப்பை உருவாக்கவும் பார்க்கணும் இல்லையா? வாழ்வில் ஒரு முறையாவது நாம் சென்று வணங்க வேண்டிய மிக அற்புதமான கோவில் கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய கேதாரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம். உள்ள கருவறைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களுக்கான உருவங்கள் இருக்கும், கிருஷ்ணருக்கு இருக்கும், அன்னை திரௌபதிக்கு இருக்கும், காளை வாகனத்துக்கு இருக்கும். இந்த அனைத்து உருவங்களும் உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கர பகவத் பாதால் மகா சமாதி அடைந்த இடம் கேதாரேஸ்வரர் கோவிலுக்கு பின்னாலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய உருவம்லாம் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ நம்முடைய இறைவனை வணங்கக்கூடிய முறைகளை நமக்கு தெளிவாக ஏற்படுத்தி கொடுத்த ஆதிசங்கர பகவத் பாதால் மகா சமாதி அடைந்த மிக அற்புதமான இடமும் கேதார்நாத்தில் தான். அப்போ எவ்வளவு விசேஷம் நிறைந்திருக்கும் இல்லையா?